அருளிச் செய்த 4 வேதங்களுக்கு ஒப்பான பெரிய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற 4 பிரபந்தங்களுக்கு விளக்கமாக வந்த 6 பிரபந்தங்களை திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்த திருமங்கையாழ்வாருடைய திருவோத்தாரம் ஏற்பட்ட நாள். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுதூர்த்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்று 6 திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தார். இதிலே பெரிய திருமொழியிலே பெருமானை நோக்கி சொல்கிறார், கண்ணா இந்தனக்கும் குறிப்பாவில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று சொல்கிறார். ஆழ்வார் நாலுகவி பெருமாள் என்று கொண்டாடப்படுபவர், நன்னாம கவிவாட வல்லவர், ஆழ்ந்த பொருள்கள் நிறைந்த பாசுரங்களை அருளிச் செய்தார் ஆழ்வார். இந்த பாசுரங்களுக்கு எம்பெருமானே உனக்கு அர்த்தம் தெரிய வேண்டுமே என்னால், தாத்பரியம் தெரிய வேண்டும் என்னால், கண்ணன் இந்தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் பொருள்தானே, இதை நீ நம்மிடமிருந்து கற்கலாம், ஓதி கற்கலாம் என்று எம்பெருமானை நோக்கி சொன்னார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இதை கேட்டவாறே எம்பெருமானுக்கும் ஒரு அவா ஏற்பட்டது. இந்த பாசுரங்களுக்கு அர்த்தத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேணும், இந்த ஆழ்வாரிடமிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக எம்பெருமான் ஒரு சங்கல்பம் செய்தான். இந்த கண்ணனான எம்பெருமான் அதே திருநக்ஷத்திரத்திலே ஆவணி மாதம் ரோஹிணி நன்னாளில்